ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் விழாக்கு தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் நைட்டு இந்த வீடியோ கட்டு எடுக்கப்பட்டது. இப்போ வந்து பிரபாவுக்கு பூ வாங்கிட்டு வந்தேன், உதிரி பூவு. பூ ரேட்லாம் இப்போ இந்த டைமில் செம்ம ஜாஸ்திங்க. அதனால் உதிரி பூ வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பூ நல்லாவே இருந்துச்சு. பிரபா பூ கட்டுற கேப்பில் நம்ம என்னவாவது பண்ணணுமே அப்படின்ட்டு செல்லில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் பாஸ் ஆகணும்ல. ஒன்றும் இல்லைங்க, சக்திமான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிரபா பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சக்திமானே பார்த்தது இல்லையா, அதனால் பார்க்கணுன்னாப்புல. அதோட சரி பாரு, இந்த பூ கட்டுற கேப்லையாவது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஓரளவுக்கு பூ கட்டி முடிச்சாச்சு. இப்போ படுக்கலாம்ட்டு கடைசி கட்டு எடுத்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டேங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் விடிய காலம் 4:30க்கு 4 மணிக்கு சர்ச்சு. ஆனால் நாங்கள் வீட்டிலேயே 4:30 ஆயிடுச்சு. அதனால் இன்ட்ரோடக்ஷன் கட்டு எடுக்க முடியல வீட்டில். சர்ச்சுக்கு வந்துட்டோமுங்க. பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அதுவும் அந்த இருட்டில், வெளிச்சத்தில் பார்த்தா கூட இவ்வளோ அழகாக இருக்காது. ஆனால் நாங்கள் வரும்போதே சர்ச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டோம். ஆமாங்க, செம கூட்டம். பைக் நிப்பாட்ட கூட இடம் இல்லை. நான் பைக் நிப்பாட்ட போன கேப்பில் பிரபா எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இந்த வருஷம் ஓவர் டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு போன வருஷத்தை விட. அவ்வளோதாங்க, நான் போய் பைக் நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சர்ச்சு முடிஞ்சிருச்சு. திருவிருந்து அது மேக்ஸிமம் கிறிஸ்டினாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். பிரபா வந்து ஞானஸ்தானம் எடுக்காதனால திருவிருந்துலாம் எடுக்க மாட்டான். உள்ளே இடம் இல்லைங்க, ஃபுல்லாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளியில் தான் இருந்தோம். லேட்டாக வந்தால் அங்கே சேர் போட்டு அப்படியே உட்காந்துப்போம். நான் போய் திருவிருந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். திருவிருந்துனா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த அப்பம் திராட்சை ரசம் கொடுப்பாங்களா, அதுதான் திருவிருந்து. அடுத்து சர்ச்சை முடிச்சுட்டு கீழே வந்தோன்னே எல்லாேருக்கும் டீ, காஃபி, பிஸ்கெட், கேக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. நாங்களும் கேக்கு வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக ஆளுக்கு ஒரு டீயை போட்டோம். அப்படியே பிஸ்கட்டையும் சாப்பிட்டு காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல டீ குடித்தா, நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா கூட்டத்தை? வெளியில் வந்துட்டு எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளும் அப்படியே லைட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிறிஸ்மஸ் ஸ்டேட்டஸ் வைக்கலாம்ல, அதனால தான். பார்த்தீங்களா கூட்டத்தை? எல்லோரும் எங்கிட்ட பார்த்தாலும் ஃபோனும் கைமா தான் இருந்தாங்க. நம்மளும் அதோட வீடியோ எடுத்துக்கிறோம். இதில் சில வீடியோ ஷார்ட்ஸில் வரும். ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்க, இந்த வீடியோவுக்கு பிரபா தான் ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தாப்புல. ஆனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நான் பண்ண வேண்டியதாக போச்சு. கோச்சிக்காதீங்க. இப்போ வந்து வண்டி வெளியில் நின்றுச்சு இல்லையா, அதனால் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த கேப்பில் பிரபா தான் இந்த வீடியோக்கெலாம் ஷூட் பண்ணாப்புல. இது வந்து அந்த குழந்தை இயேசு பிறந்த அந்த செட்டு நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதில் எடுத்த ஃபோட்டோஸும் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் எங்கள் சர்ச்சு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சர்ச்சில் வெளியிலையும் ஃபோட்டோ எடுத்துக்கோம். அந்த ஃபோட்டோலாம் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போ நம்ம சர்ச்சை சுற்றி காட்டலாம். சர்ச்சை சுற்றி காட்டிடுறேன், உள்ள டெக்கரேஷன் அப்படி வேறு ஒன்றும் இல்லைங்க, சர்ச்சை சுற்றி காட்ட சொன்னாப்புல. அதனால தான் வீடியோவை அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. இதுக்கு பேர் தான் சுற்றி காட்டுறது தான். பார்த்துக்குங்க. ஒரு நல்ல பெரிய சர்ச்சு தான். கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேராவது உட்காரலாம். அந்தளவுக்கு நல்ல ஹால் பெருசாக தான் இருக்கும். இதுவே ஆள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக பண்ண டெக்கரேஷன். உள்ள பூ இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. முன்னாடி பசங்கள்லாம் நின்று அந்த கிறிஸ்மஸ் மரத்துக்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, நானும் எங்கள் அக்கா மாமாவை நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதை ஒரு வீடியோவாக என் சைடு கேப்பில் எடுத்துக்கிட்டாப்புல. ஹாய் மக்களே, இங்கேருந்து ஒரு பந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வீட்டில் போய் கட்டி விளையாடுவோம். பேசுறது கேட்கல மக்களே, நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-6:30 இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் தான் லேட்டாகவே கிளம்புறோம்னு நினைக்கிறோம். கடைசியாக ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வண்டி, காருமா பைக்குமா இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், 2 பைக்கு தான் நிற்கிது. அதோட நான் கிளம்பியாச்சு. அடுத்து வீட்டில் போய் பார்க்கணும்ல, இப்போவே லேட்டு தான்.
அப்படியே வீட்டில் போய் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மக்களே, ஹாய் மக்களே. நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமா, இப்பதான் வந்தோம். மணி எத்தனை? 7:15. 7:15. 4 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வரோம். அப்புறம் கிளம்பிட்டு என்ட்ரன்ஸ் வந்து எடுக்க முடியல, லேட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் வந்து எடுக்க முடியல. ஆமா, 4 மணிக்கு சர்ச்சு ஆரம்பம். ஆனால் நாங்கள் வீட்லயே 4:30 தான் கிளம்புனோம். அதனால அவசரமா கிளம்பி சீக்கிரமா கிளம்புனோமா, அதனால போகும்போது கட்டு எடுக்கல, கோச்சிக்காதீங்க. இப்போ அடுத்தடுத்து வர்ற என்னன்னு, அடுத்து என்ன பண்றோம்னு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வந்துட்டு கேட்டீங்க உங்களோட கிறிஸ்மஸ். அப்புறம் எங்க Dress எப்படி இருக்கு பாருங்க. இதான் வந்துட்டு என்னோட Dress, இதுதான் வந்துட்டு அவங்களோட Dress, பாத்துக்கங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து காலையில டிஃபன், மதியான சாப்பாடு அப்படிங்கறது அடுத்த வீடியோல நம்ம தொடர்ந்து. அப்புறம் நீ என்ன டிஃபன் செய்யறதா இருக்கீங்க? டிஃபன் வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு காட்டிடலாம். சொல்ல மாட்டீங்க, சஸ்பென்ஸ். பழக்கம் போல இட்லி தோசை தான், வேற என்ன இருக்க போகுது? பழக்கம் போல இட்லி தான். சோ வந்துட்டு நான் செய்யல, இனிமே தான். ஓகே, எல்லாருக்கும் மெனி மோர் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாரும். சரி ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்கள். ஆமா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மதிய சாப்பாடு தான். காலையில் கட்டு எடுக்க முடியல, கொஞ்சம் பிஸியாகியாச்சு. வீட்டில் கெஸ்ட்லாம் வந்திருந்தனால அவங்களே கவனிக்கிறதுக்கே டைம் ஓடிடுச்சு, சாரி. இப்போ வந்து மதியம் வந்து பிரியாணி தான் வழக்கம் போல். ஃபங்க்ஷன்னாலே இப்போல்லாம் பிரியாணி தானே. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பு, கூட்டு, பொரியல், வறுவல் அப்படி பல விதமாக இருக்கும். இப்போல்லாம் ஒரே பிரியாணி தான். காலம் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிற வேண்டியதான். ஏன்னா இவ்வளோ பெரிய சட்டியாக இருக்குது, இவ்வளோ பிரியாணி பண்ணி வச்சுருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. நம்ம வீட்டில் கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, அதுவும் போல் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. எல்லாருக்கும் சேர்த்தே சமைச்சாச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் வறுவல், முட்டை, மோர், வெங்காயம். காலையில் இட்லி, வடை, போண்டா, அவ்வளோதான். இந்த கிறிஸ்மஸ் விழாக்கு இதோட முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.